சவானக்கா மக்களே சொன்னோம்னா எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரமோ வந்திருக்கு. இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் ஒரு தாறுமாறான சம்பவத்தை பண்ணுறாரு. ஸோ இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு என்னமோ இன்னைக்கு இந்த பிக் பாஸ் வீடியோ வந்து ஒரு 2-3 வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல. ஆனால் இந்த இடத்துல நம்ம பிக் பாஸ் டீமுக்கு ஒரு பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு டாஸ்க்கை கொடுத்தா அந்த டாஸ்க்கை இதுக்கு முன்னாடி உள்ள சீசனில் விளையாடுவாங்க. பிக் பாஸ் டீம் வந்து அதை பார்த்து ரசித்து அதுலேருந்து கண்டென்ட் எடுப்பாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு சீசனில் ஒரு டாஸ்க்கு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அந்த டாஸ்க்ல இருந்து கண்டென்ட் வரலன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்குள்ள டாஸ்க், அந்த டாஸ்க்குள்ள டாஸ்க், அந்த டாஸ்க்குள்ள மாற்றங்களே டாஸ்கே மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டே இருக்காரு. ஏன்னா கண்டென்ட் வர மாட்டேங்குதாங்க. கண்டென்ட் என்னவா உங்களுக்கு போய் ரிசீவ் ஆகுதான் தெரியுமா? இப்படி கத்துற சவுண்டு மட்டும் தான் உங்களுக்கு மைக்கில் கேட்குதான். மற்றபடி வேற எந்த கண்டென்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது போல. அதனால இன்னைக்கு திருப்பி பிக் பாஸ் வேற ஒரு வேலையை பார்த்துருக்காரு. இதுவுமே ரொம்ப தெளிவான பிளான் தான். ஓகேவா, ரொம்ப தெளிவாக தான் பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு என்னென்ன சம்பவங்கள் வெடிக்கும், நேற்று ஒரு சில பிளான்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த பிளான்லாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஊற்றி மூடிற நிலைமைக்கு போயிடும். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். சொல்ல முடியாது, ஒரு 15 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சரி ஓகே. நேற்று வரத்துக்கு இந்த ராஜாங்கம் டாஸ்க்ல யார் 2 பேர் ராஜாவா இருந்தா? ஒன்று கானா ராஜ்யம், இன்னொன்று வந்து தர்பீஸ் ராஜ்யம். தர்பீஸ் ராஜ்யத்தில் நம்ம தண்ணிப்பழம் தான் ராஜாவா இருந்தாப்புல. இந்த பக்கம் கானா ராஜ்யத்தில் நம்ம கானா வினோத் அவர்கள் தான் ராஜாவா இருந்தாங்க. பட் இன்னைக்கு அந்த ராஜாங்கத்தை கலைக்கிறாங்க போல. ஏன்னா பிக் பாஸ் டீமுக்கு கண்டென்ட் கிடைக்கல. நேற்று வெறும் 3 மணி நேரம் இந்த 2 பேருக்கான தலைமையில் ஒரு ராஜாங்கத்தை விட்டுருந்தாங்க. அந்த 3 மணி நேரத்திலேயே ஒரு மாதிரி வீட்டை வந்து முக்கிட்டாங்க. கண்டென்ட்டே இல்லாமல் ஒரு மாதிரி கன்றாவியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு காலங்காலத்தில் பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா இந்த ராஜ்யத்தை ராஜ்யத்தை மாத்துறாரு அப்படின்னு சொல்றதோட ராஜ்யத்தில் உள்ள ராஜாக்களை மாத்துறாங்க. ஓகேவா, ஸோ தர்பீஸ் ராஜ்யத்தில் தண்ணி பள்ளத்தை தூக்கிட்டு விஜே பார்வதி அவர்களை அங்கே கொண்டு போடுறாங்க. ஓகேவா, எப்படி விஜே பார்வதியை ராணியா போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் இனி அந்த ராஜாங்கத்தை தலைமையேற்று நடத்துவாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம கானா ராஜ்யத்தில் கானா வினோத்தை தூக்கிட்டு நம்ம விக்ரம் அவர்களை போடுறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. ஏன்னா நேற்று என்னை பொறுத்தவரைக்கும் இந்த 2 பேர் தான் நல்லா பேசினாங்க. ஓகேவா, கானா ராஜ்யத்திலேருந்து விக்ரம் அவர்கள் தான் நல்லா ஸ்பீச் கொடுத்தாரு. அது மாதிரி தர்பீஸ் ராஜ்யத்திலேருந்து விஜே பார்வதி அவர்கள் தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்கு அரோரா பேசுனதுமே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கான தமிழுமே நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கான கெட்டப், அந்த தமிழ், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுச்சு. மற்றபடி ஒரு சில பேர் வீட்டுக்குள்ள கிடக்காங்க, ஓவர் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இழுத்துட்டு இருப்பாங்க. அது நமக்கு வேண்டாம். ஓகேவா, அவங்களெல்லாம் தலைமையில் கொண்டு போட்டுறாதீங்க. அப்புறம் அவ்வளோதான், எங்கள் தலையில் தட்டின மாதிரி ஆயிரும். நீங்கள் தோண்டி புதைக்க வேண்டியிருக்கும் அந்த டாஸ்க்கை. அந்த வகையில் இப்படி பிரித்து விட்ருக்காங்களா? இதுவுமே பிக் பாஸ்க்கான ஒரு பக்கா பிளான் தான். ஏன் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டாஸ்க்கு பிக் பாஸ் எப்படியாச்சும் கண்டென்ட் எடுத்துடணும்னு சொல்லிட்டு இறங்கி வேலை பார்க்குறாரு. ஓகேவா, இறங்கி அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அங்கே இங்கேமா கூட்டு சேர்த்து விட்டு நீ இவன் கூட தொடர்பு, நீ அவன் கூட தொடர்பு, நீ அவ கூட ஓடிப்போ, நீ இவன் கூட ஓடிப்போன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நேற்று 2 ராஜாக்களை போட்டிருந்தாங்களா, கானா வினோத் அண்ட் தர்பீஸ். இந்த 2 ராஜாக்களும் நார்மலாக இருக்கும் போது நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. தனியாக இருக்கும்போது ஓகேவா தான் போயிட்டு இருக்கோம். ஓகேவா, ஆனால் ஏதாவது டாஸ்க்குனோ இல்லை ஏதாச்சும் ஸ்பீச்சுனோ வந்துட்டா 2 பேருக்கும் ஈகோ ட்ரிகராக 2 பேரும் மாற்றி அடிச்சுப்பாங்க. அதனால தான் இந்த 2 பேருக்கு நடுவில் ராஜாங்கத்தை போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நேற்றும் வெடிச்சிட்டு இந்த வீடு. ஓகேவா, நேற்றுமே மாற்றி கலாய்ச்சிட்டு ஒரு மாதிரி போயிட்டு தண்ணி போலாம் பேண்டே வந்து ஒரு நாள் நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உட்காந்து குதிச்சுட்டு இருந்தாப்புல. ஏதோ கரண்டில் அடிப்பட்ட மனிதன் மாதிரி கிடந்து குதிச்சுட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது நேற்று நைட்டு பயங்கரமாக பிளான்லாம் போட்டாங்க 2 ராஜ்யமும். தண்ணி போலன்னா நான் வந்து நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ் அள்ளி தட்ட போகிறேமா, நான் இப்போவே 100% பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டேன், நாளைக்கு நான் பிரித்து மேய போகிறேன் அப்படின்ட்டு இருந்தார். இவரோட மொழியில் வந்து பர்ஃபார்மன்ஸ்னால் என்னென்னு எனக்கு தெரியல. இவரோட மொழியில் வந்து பர்ஃபார்மன்ஸ்னால் சும்மா வந்து கத்துறது, இப்படி ஆடுறதா பர்ஃபார்மன்ஸ் போல். அதை பண்ணிவிட்டு இன்றைக்கும் நான் பர்ஃபார்மன்ஸ் அள்ளி தட்ட போகிறேன்னு சொன்னார். அது மாதிரி கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணிப்பழ ராஜ்யத்தை மொத்தமாக முடிச்சு விட்டுருணும், சிறை அடைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளான் போட்டாங்க. எல்லா பிளானையும் இழுத்து முடிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கு பண்ணியிருக்கோம் பிக் பாஸ்க்கான பிளான் தான். ஏன்னா லாஸ்ட் 2 டேஸாக நம்ம விக்ரமுக்கும் விஜே பார்க்கும் சுத்தமாக ஒத்து போல. அது உங்களுக்கே தெரியும். 2 பேருமே மாற்றி சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் நடுவில் ஒரு ராஜ்யத்தை வச்சா கண்டிப்பாக சண்டை தான் வரும். ஓகேவா, அவங்க 2 பேரையும் ஒரு ராஜ்யத்தில் உட்கார வச்சு போர் புரியுங்கள், அடிச்சுக்கோங்கள் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றி அடிச்சுப்பாங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வெறுமனைக்கு பேச்சிலே போகும் நினைக்கிறேன். வீச்சு எதுவுமே இருக்காது, பேச்சிலே போகும். அந்த வகையில் இந்த ப்ரொமோவில் கூட கொண்டுச்சின்னா நம்ம தண்ணிப்படம் அந்த கதையை தூக்கிட்டு இப்படி வந்துட்டு ஏதோ கதை பேச வராப்புல வந்தப்போ ஆப்போசிட்டில் இருந்த திவ்யாவை பார்த்துட்டு அப்படி மனம் தளர்ந்துட்டாப்புல. ஏன்னா திவ்யாவை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி திவ்யா அப்படிங்காரு. ஏன்னே தெரில கைஸ்.
எங்கே போய் செருப்படி வாங்க போகிறாருன்னு தெரில. திவ்யா முடியக்கிட்டே மோந்து பார்த்துறாங்க, அடிச்சு போடுவாங்க. சொல்ல முடியாது ப்ரோ, இவனை போகிற போக்க பார்த்தா கண்டென்ட்டுக்காண்டி எல்லாம் பண்ணுவாங்க போல. திவ்யாவே முடிய மோந்தாலும் விட்டுருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த வகையில் இவர் திவ்யாவை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணுறாரு. திவ்யாங்கிறது ஹார்ட்டு காமிக்கிறாங்க. அவ்வளோதான் காய்ஸ், மண்ணலி போட்டாங்க போங்க. இவர் நேற்று இந்த மீசை நிற்கலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மீசையை வரைஞ்சி வச்சிருக்காரு ஒரு மாதிரி. ஐயா அந்த மீசையை வரைஞ்சி வச்ச மாதிரி இந்த முடியும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என் நேற்று அந்த ஜடமுடி தான் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஜடமுடியோட பார்க்கும்போது ஒரு மாதிரி அப்படின்ட்டு இருந்தீங்க. அதாவது ராஜா மாதிரி இருந்தீங்க, அதை சொல்ல வரேன். அப்படிங்கும்போது அந்த ஜடமுடியை இன்றைக்கி காணும். சரி ஓகே, இன்றைக்கி என்ன தாம்பரம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது காய்ஸ். நேற்று மட்டும் என்ன உங்களுக்கு கண்டென்ட் அள்ளி தட்டினாங்களா என்ன? அவங்க இல்லை நேற்றுமே ஒரு சில பேருக்கு அது மேபி சிரிப்பாக இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு எம்மாடி அம்மா யாரா அவனை பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி தோணியிருக்கும். அந்த ஒரு சில பேருக்கு இன்றைக்கி அப்படியே தான் தோணும், பைத்தியக்காரன் தான் தோணும். மேபி இதையும் பார்த்து சிரிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்பவே வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்பவே பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலை இருக்கீங்கன்னு அர்த்தம். தயவுசெய்து ரெக்கவரி ஆயிருங்க சீக்கிரமாக. ஏன்னா இவனை பண்ணுறதுக்கு பேர் காமெடியே கிடையாது. நேரத்தில் அவனை பண்ணது காமெடியே கிடையாது. அதை நிறைய பேர் பார்த்து சிரிச்சேன்னு சொல்கிறாங்க ப்ரோ. எனக்குலாம் செம சிரிப்பு ப்ரோன்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசித்தேன், வாழ்க்கையில் அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா இதெல்லாம் காமெடின்னு சொல்லி சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசித்தேன். பட் கவலைப்படாதீங்க காய்ஸ், வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் எல்லாம் சீக்கிரமாக நம்மளை விட்டு விலகி போயிடும். ஓகேவா? கண்டிப்பாக விலகி போயிடும், கவலைப்படாதீங்க. அது நல்லதே நடக்கும், நல்லதே நிலைங்க, நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும். நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும். ஓகே ஹெட்ஃபோன் வரும் சார். ஓகே, நல்லபடியாக இருங்க. அப்புறம் என்ன பேசிகிட்டு இருந்தோம்? ப்ரமோ பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம் காய்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பராக இருக்கும், கவலைப்படாதீங்க. ஓரளவு நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பெருசாக எதிர்பார்க்காதீங்க, ஓரளவு நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. காலையிலே ஒரு சில பஞ்சாயத்து பேருக்கு வீட்டுக்குள்ளே. முக்கியமாக வியானா வந்து வினோத் அவர்களை பார்த்து கெட்ட வார்த்தை போட்டார்னு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி அவரை வந்து ரவுடி ரேஞ்சி கொண்டு போய் சேஃப்டி இல்லாத ரேஞ்சி கொண்டு போனாங்கல்ல. அதில் வியானா இருக்கிறதுலே ஒரு மட்டமான கேவலமான வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது காலையில் தான் தெரிய வந்திருக்குது. அவர் ஒரு ஹிந்தி பாட்டு பாடியிருக்காருப்பா. இவங்கெல்லாம் தான் ஏதோ ஹிந்தி பாட்டு பாடியிருப்பாங்க போல். அப்போ அந்த பாட்டை ரிட்டன் ஏதோ பாடியிருக்காரு. அதில் ஒரு லைன் வந்து ஏதோ தப்பான லைனாக ஏதோ தப்பான வார்த்தை போலப்பா. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணதுக்கு இந்த வியானா பொண்ணு பிடிச்சி வச்சு வியானா வந்து வினோத்தை வந்து ரவுடி அவர் கூட இருந்தால் சேஃப் இல்லைங்க ரேஞ்சி கொண்டு போயிட்டாங்க ப்ரோ. பார்த்தா அந்த மனுஷன் ஹிந்தி பாட்டு பாடி இருந்திருக்காரு. அது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பதனிக்கு இதே வேலையாக போச்சு ப்ரோ. வினோத்தை பிடிச்சி 23 நோண்டிக்கிட்டே இருக்கணும். பதனிக்கு இதே வேலை, பதனி ஒரே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆனால் ஒன்று சொல்லணும் ப்ரோ, இப்போ கூட பார்த்தீங்கன்னா லைவில் நம்ம தர்பீஸும் வினோத்தை நல்லா தான் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி என்ன பண்ணுறாங்க எஃப்ஜே, அது மாதிரி பெட்ஷீட்டுக்குள்ளே இருக்கான், பெட்ஷீட் தூக்கி அடிக்குது. என்ன இளவு இது தெரியலையே. இப்போ கூட லைவில் பார்த்தீங்கன்னா கானா வினோத்தும் தர்பீஸும் ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு தள்ளி விட்டுட்டுருக்காங்க. அது சண்டையில் போய் முடிய போதா எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் 2 பேரும் அப்பப்போ கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்காங்க, அப்பப்போ தான் கொஞ்சம் பைத்தியமாயிடுறாங்க. ஓகேவா? அது 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ இருக்குது. 2 பேரும் ஏகப்பட்ட விஷயங்களும் பண்ணுறாங்க. ரெண்டும் இடிச்சு ஒரு மாதிரி தள்ளிட்டு இருக்கு. சண்டை கிண்டே பெருமான்னு தெரியல. ஓகே காய்ஸ், ஆமாம் என்ன புதுசாக ராஜ்யத்தை மாற்றிருக்காங்கல்ல. விஜய் பாருக்கும் நம்ம விக்ரம் அவர்களுக்கும் இந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்? இன்னும் நல்லா சண்டை போடுறாங்களே ப்ரோ. கானா வினோத்தும் தண்ணிப்பழம் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சண்டை போடுறாரு, கொஞ்சம் அடிக்கிற மாதிரி. ஆனால் கானா வினோத் ஃபன் மோடில் இருக்கார். சரி ஓகே, அடிச்சுட்டு சாகட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு. நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ், இவங்க 2 பேருக்கான ராஜ்யம் எப்படி இருக்கும், எப்படி நடத்துவாங்க? இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இது கிளிக் ஆகுமா? இன்றைக்கி நல்லா இருக்குமா, இல்லை நேற்றை விட மோசமாக போகுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு மோசமாக போகும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வெறுமனைக்கு ஸ்வாப்பிங்கே ஒரு ப்ரொமோவாக விட்டுருக்காங்கன்னா வீட்டுக்குள்ளே கண்டென்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.